வாழ்வு சில சமயங்களில் வரலாறாகிறது. ஆனால் இங்கோ ஒரு அருட்தந்தையின் வாழ்க்கை இறைவனின் திட்டமாக மாறி இருக்கின்றது. நமது பங்கு தந்தையின் சிறு வயதில் பிறந்த அந்த சிறிய கனவு இன்று 25 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வாக மலர்ந்திருக்கிறது. பங்கு தந்தையின் பிறப்பு, அவரது பெற்றோர், உடன் பிறந்தோர், அவர் சென்ற பங்கு தளங்கள், செய்த இறைப்பணிகள் என அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அவரது வாழ்வின் பயணத்தை கவிதை வடிவில் நமக்கு அளிக்க வருகின்றார் நமது கவிஞர் ஆர் ராசா. நம் கைகளை தட்டி அவரை உற்சாகமாக அன்புடன் வரவேற்போம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருத்துவ வாழ்வில் வெள்ளி விழா காணும் பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி ஆண்ட்ரூ டோமினிக் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தங்க மகனுக்கு வெள்ளி விழா, தங்க மனசுக்காரருக்கு வெள்ளி விழா, மதுரவாயல் மக்களின் மனங்களில் தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் மன்னனுக்கு மகத்தான வெள்ளி விழா. எங்கள் மனங்களில் தங்கி இருக்கும் தங்க மகனே, உமக்கு எடுக்கின்றோம் வெள்ளி விழா. புரசு மரங்கள் சூழ்ந்த புரசை வாக்கத்தில் பூத்து குலுங்கிய பூ, புரசு மரங்கள் சூழ்ந்த புரசை வாக்கத்தில் பூத்து குலுங்கிய பூ அருட்பணி ஆண்ட்ரூ டோமினிக். ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட் என்பார்கள், புனித மரம் என்பார்கள், சாக்ரெட் ட்ரீ என்பார்கள். புரசை பூமியில் பிறந்தார் புண்ணியர். அப்பா திரு டோமினிக் துரைராஜ் அவர்கள், அம்மா திருமதி பிலோமினா சுசீலா அவர்கள். ஆம், நம் அருட்பணியாளர் துரையாக வளர்ந்தார். இயேசு ராஜனின் ராஜாவாக ஞானத்தில் நிறைந்தார். சுசீலா அம்மாவின் குரல் இங்கே இப்போதும் ஓங்கி ஒலிக்கின்றது. ஆம் ஆம், பாடலாக மறையுரையாக அம்மா உங்க குரல் தாமா இங்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அம்மா கேளுங்கள். ஆம், அப்பா இவரை தோளில் சுமர்ந்தார் அன்று. அப்பா மகனுக்கு நற்கருணையை தூக்கி காட்டினார். கத்தோலிக்க விசுவாசத்தை, பக்தியை ஊட்டினார். இன்று இறைவன் கருணையால் அருட்பணியாளர் கரங்களில் நற்கருணை எழுகின்றது. காணும் கண்களோ கண்ணீரில் பனிக்கின்றது. நன்றி அப்பா திரு டோமினிக் துரைராஜ் அப்பா, நல்ல பணியாளரை தந்தமைக்காக நன்றி அப்பா. நன்றி ஏசப்பா, நல்ல அருட்பணியாளரை தந்தமைக்காக நன்றி நன்றி நன்றி. அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டல்கள் கொடுப்போமா? நன்றி. ஆம், அருட்பணி ஆண்ட்ரூ குழந்தையிலே துரு துரு, சுறுசுறு, துரு துரு. எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், இங்க வந்திருக்கீங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. இப்போதும் அப்படியே, இப்போதும் அப்படியே படு சுட்டியாய், இறை சுட்டியாய் எங்கள் பாச தந்தை. வீட்டிலே கடைக்குட்டி சிங்கம், இன்று பீடத்திலே மறையுரை சிங்கம். 5வது பிள்ளை அரசாளும் என்பார்கள். நம் பங்கின் அரசர்தான் நம் மனங்களில் அருட்பணி ஆண்ட்ரூ ஆட்சிதான். இவர் இரட்டையரில் 2வதாக பிறந்தார். இங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் இரட்டையரில் 2வதாக பிறந்தார். இரண்டும் தெய்வ குழந்தைகள், இரண்டும் தெய்வ குழந்தைகள். மூத்தவர் பீட்டர் பரலோகத்தில் ஜெபித்தபடியே, மூத்தவர் பீட்டர் பரலோகத்தில் ஜெபித்தபடியே, இளையவர் ஆண்ட்ரூ பீடத்தில் மக்களுக்காக தினந்தோறும் ஜெபித்தபடியே. எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. மூத்தவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், இளையவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஆண்டவனின் திருப்பணிக்காக உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அருட்பணி ஆண்ட்ரூ அன்பை கூட்டுவார், தீமையை கழிப்பார், பாசத்தை பெருக்குவார், அருளை வகுப்பார். ஆம், கணக்கு பாடம் அவருக்கு பிடித்த பாடம். கெட்டியாய் சுட்டியாய் படிக்கும் இந்த பிள்ளையை ஆசிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரூஸ் தேவாலயம் தந்த அருட்பணியாளர் நம் ஆண்ட்ரூ டோமினிக். அன்று ஆலயத்தை சுற்றி சுற்றியே வளர்ந்தார். இன்று ஆலயத்திலே வாழ்கின்றார் அருட்பணியாளராய். சூளையில் படித்தார் உயர்நிலை பள்ளி, ஆண்ட்ரூஸ் பள்ளியில் படித்தார் எங்கள் ஆண்ட்ரூ. அறிவில் வளர்ந்தார், ஆற்றலில் நிறைந்தார். மண்கலமாய் இருந்தவருக்கு மங்கள வார்த்தை சொன்னார் கபிரியேல் தூதர். நன்கலமாய் இறைக்கலமாய் இறைவனை அடைக்கலமாய் இயேசுவின் படைக்கலனாய் வாழ கற்றுக்கொண்டார் தூய கபிரியேல் மேல்நிலை பள்ளியில். திருவள்ளூரில் ஃபார்ம் ஆகி இன்ஃபன்ட் ஜீசஸ் ஃபார்மேஷன் ஹவுஸ் ஆன்மீக வாழ்வில் குழந்தையாய் தவழ்ந்து விழுந்து எழுந்து
விரல் பிடித்து நடந்தார். சாந்தோ மைனர் செமினரியில் அருள் வாழ்வில் மேஜரி பயின்று கட்டிலம் இறை காளையாய் லயோலா கல்லூரியில் இவர் ரொம்ப சோசியல், எல்லாருக்குமே தெரியும் அப்படிதானே? இவர் ரொம்ப சோசியல். இவர் சோசியாலஜி பட்டம் பயின்றார். இதயத்தில் இயேசுவுக்கே இடம். பூந்தமல்லி தூய இருதய செமினரியில் தத்துவம் பயின்றார், இறையியல் பயின்றார். மடிப்பாக்கம் புனித லூர்து அன்னை ஆலயத்தில் திருத்தொண்டராய் திருத்தொண்டாற்றினார். 22/4/2001 நாளிலே நன்னாளிலே குரு பட்டம் பெற்றார். அன்பிற்கினியவர்களே, அருட்பொழிவு என்பது அழகிய மழையில் நனைவதன்று, அமில மழையில் நனைவது. திருப்பொழிவு என்பது உலக திருமண வாழ்க்கை என்று உன்னதரை உள்ளத்தில் குடியேற்றுவது. குரு பட்டம் என்பது உலகம் வழங்கும் பட்டம் அன்று, உலக ரட்சகர் உவந்தளிக்கும் பட்டம். 25 ஆண்டுகளாக கற்பிக்கின்றார், ஒன்று சேர்க்கின்றார், கத்தோலிக்க புரட்சி செய்கின்றார். எல்லாருமே உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. கத்தோலிக்க புரட்சி செய்கின்றார். மதுரவாயல் பங்கை உலக மக்களை கூகுள் சர்ச் என்ஜினில் தேட வைத்தவர். எங்கடா இருக்கு இந்த மதுரவாயல் பங்குன்னு எல்லாருமே சர்ச் பண்ணாங்க. ஆம், செவ்வாய் கிழமைகளில் அலைகடலென கூட்டம். செவ்வாய் கிழமைகளில் அலைகடலென கூட்டம். அருட்படகோட்டியாய் பாசமிகு தந்தை நெடுஞ்சாலை வழித்துணை அந்தோணியார் ஊரறிய செய்தார், உலகறிய செய்தார், நாடறிய செய்தார். முதல் செவ்வாய் என்றால் 3 வேளை உணர்வூட்டுவார். எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். 3 வேளையும் சாப்பாடுதான். புனித அந்தோணியார் ஆலயத்தின் மைக்கிற்கு புதிய முகங்களை அறிமுகப்படுத்தினார். எல்லாம் பழைய ஆளுங்களே பேச முடியாது, புதிய ஆளுங்க. பழக்கமாக தொடர்கதையாக இருந்ததை தூர விரட்டினார். நம்முடைய விழாவை சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் தேவதாஸ் அவர்களுக்கு அனைவரும் உற்சாகமான கரவொலி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதுரவாயல் அருமை அண்ணன் தேவதாஸ் அவர்கள் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களை சிறப்பு செய்தார். நன்றி அண்ணா. பழக்கமாக தொடர்கதையாக இருந்தவற்றை தூர விரட்டினார். மரியாயின் சேனையரை மகாராணியராய் மரியின் மறுபதிப்பாய் மாற்றி காட்டினார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. மறையுரையிலே சாதியை சாடுவார், ஏற்றத்தாழ்வுகளை எதிர்ப்பார், சமத்துவ நெருப்பை பற்ற வைப்பார், பெரியாராய் நெஞ்சில் நிலைப்பார். எல்லாருமே ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுக்கலாம் தந்தைக்கு. பங்கு பேரவையை அனைவருக்குமான பங்கு பேரவை ஆக்கினார். தன் பங்கு செல்லாது பொது பங்காய் ஆக்கினார், பொதுக்குழுவாய் மாற்றினார். ஐயா, ஆலயத்திற்கு இடம் வாங்க நீர் எடுத்த முயற்சி இமாலய முயற்சி. ஓய்வின்றி உழைத்தாய், அதற்காக பழம் நழுவி பாலில் விழும் நேரம். மறை மாவட்ட குருக்கள் சொல்கின்றனர் உம் பணியை. இதயத்தின் ஆழத்திலிருந்து முயற்சித்த இதய நாயகனுக்கு வாழ்த்து சொல்வோமா நம் கை தட்டல்களால். ஜென்சி இன்னைக்கு இருக்கிற யூத்தோடு பழகும் அழகான யூத் நீர் மதுரவாயல் பங்கிற்கு வந்தபின் இளைஞர்கள் வீட்டிற்கு வருவதில்லை. சொந்த அனுபவம். நீர் மதுரவாயல் பங்கிற்கு வந்தபின் இளைஞர்கள் வீட்டிற்கு வருவதில்லை. ஆலயத்தில் பணி செய்கின்றனர். தோளோடு தோழனாய் அருட்பணி ஆண்ட்ரூ, தம்பிகளுக்கு அண்ணனாய் அருட்பணி ஆண்ட்ரூ. 3 வேளை பிரியாணி போட்டால் இளைஞர்கள் எப்படி வீட்டுக்கு வருவார்கள்? அம்மாக்களை நீங்க சொல்லுங்க. 3 வேளை பிரியாணி போட்டால் இளைஞர்கள் எப்படி வீட்டுக்கு வருவார்கள்? ஜென்சியின் தாயுமானவன் நீ. அருட்தந்தையே, உமக்கு செட்டிங் பிடிக்காது. மறைக்கல்வி ஆண்டு விழாக்கள், இளைஞர் குழு ஆண்டு விழாக்கள், செட்டிங் பிரம்மாண்டம். அரங்கம் அதிர விசில் பறக்கும், அதிரடி சரவெடி. பாச தந்தையே, இன்னைக்கு மறைவுரையில கூட தந்தை சொன்னாரு இந்த வார்த்தைய. பாச தந்தையே, நற்கருணை நாதரோடு நீர் பேசும் காட்சி திருக்காட்சி. நான் நிறைய நேரம் பார்த்திருக்கிறேன். நற்கருணை நாதரோடு பேசும் காட்சி திருக்காட்சி. உலகை சுத்திகரிக்கும் நீர் உன் உள்ளத்தையும் சுத்திகரிக்கும். அழகோ அமைதியான ஆண்ட்ரூ, ஆண்டவரிடம் பேசும் ஆண்ட்ரூ.
ஜபக்குழுவில் நீர் ஜபவீரன், பீடப்பூக்களில் பூத்து நிற்கும் தாமரை, வின்செந்தியாரின் உதவிக்கரம், பங்கு பேரவையின் இதயம் நீர், அன்பியங்களின் தொப்புள் கொடி உறவு. இது ரொம்ப முக்கியங்க. ஃபாதரை யாருமே எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, அச்சத்திற்கு அச்சம் காட்டுவாய், பயத்திற்கு பயம் காட்டுவாய், அங்கி அணிந்த ஆன்மீக சிங்கம் நீ. எல்லாருமே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம். பயத்துக்கு பயம் காட்டுவாரு. நிமிர்ந்து நில், துணிந்து சொல், தொடர்ந்து செல், இதுவே உன் தாரக மந்திரம். ஏன் நதியே, நீ பாயும் இடமெல்லாம் ஆன்மீகம் செழிக்கும். உம்மை கட்டி போட எங்கள் கைகள் போதுமா? வாழும் வரலாறே உமக்கு வழிவிடுகின்றோம். ஆம், எங்கள் கண்களின் கண்ணீர் அணை தாண்டுகின்றது, கன்னத்தில் வழிகின்றது. விட்டு விடலாமா தெரியவில்லை, அது இதயத்தில் இருக்கும் உம்மை நனைத்து விடுமோ? வெள்ளி விழா நாயகனே, குருத்துவம் பார்க்கும் மனங்களின் மருத்துவரே, உம் அருட்பணி சிறக்க வாழ்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், வணங்குகின்றோம். மதுரவாயில் மதுர நாயகனே, நன்றி 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 நன்றி. ஒரு பெரும் மழை பெய்து ஓய்ந்தது போன்று இருந்தது ராசாவின் கவிதை. கவிதைக்கு நன்றி. மீண்டும் ஒருமுறை கைகளை தட்டி உற்சாகப்படுத்தும். இப்போது நமது டயசஸில் உள்ள கிரேஸ் காலேஜ் ஃபாதர்ஸ் நமது ஃபாதருக்கு சிறப்பு செய்கின்றார்கள்.